தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாட்ச்மேன் ஜெப போதனைகள். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பெரியவர், உன்னதர், சர்வ வல்லவர், எங்களை ஆசிர்வதிக்கிற தேவன், எங்களுக்கு நன்மை செய்கிற தேவன், எங்கள் மீது இரக்கம் பாராட்டுகிற தேவன், எங்கள் மீது தயவாயிருக்கிற தேவன். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனே, நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம், கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, ஜெபத்தில் உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சம், திறமையினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, நீர் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, ஜெபித்து பதில் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக எங்களை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நாங்கள் உம்முடைய கரத்தில் கனி தருகிற பாத்திரங்களாக, பிரயோஜனமான பாத்திரங்களாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஜெபத்தில் நீர் எங்களை பயன்படுத்துகிறபடியால் ஸ்தோத்திரம். ராஜ்யத்தின் காரியங்களில் நீர் எங்களை பயன்படுத்துகிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசுவின் நாமத்தினால் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, உம்முடைய குணமாக்கும் வல்லமை எல்லாவித நோய்கள், வியாதிகளை விரட்டி அடிக்கட்டும். தாப்பனே, உம்முடைய அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும், கட்டுகளை அவிழ்க்கட்டும், சுமைகளை நீக்கட்டும். தாப்பனே, உம்முடைய பலன் ஒவ்வொருவரையும் ஊடுருவட்டும். தாப்பனே, ஆவி, ஆத்மா, சரீரத்தில் ஊடுருவட்டும். தாப்பனே, உம்முடைய பலன் அவர்கள் வாழ்வில் ஊடுருவட்டும், குடும்பத்தில் ஊடுருவட்டும். தாப்பனே, எல்லா விதமான தேவைகளும் சந்திக்கப்படட்டும். பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும். தாப்பனே, மக்களுடைய கடன் பிரச்சனைகள் குறைந்து ஒன்றுமில்லாமல் போக வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்கள் பூர்ண விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும். உம்மை சேவிக்க, உம்முடைய சித்தத்தை பின்பற்ற அவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால தேவ சித்தத்தை நிறைவேற்றாமல் தடை செய்து கொண்டு இருக்கிற எல்லா வித தீமையான காரியங்களையும் உடைத்தருகிறேன். இயேசுவின் நாமத்தினால இந்த தடைகள் ஒளிந்து போவதாக. இந்த ஜனம் உம்மை பின்பற்ற தாப்பனே, விடுதலையுள்ளவர்களாக மாறட்டும். விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. பிதாவே, நீர் பெரியவராக இருக்கிறீர், எல்லாரை காட்டிலும் பெரியவர்கள். தாப்பனே, நீர் பிசாசை காட்டிலும் பெரியவர், உலகத்தை காட்டிலும் பெரியவர்கள், மாம்சத்தை காட்டிலும் பெரியவர். தாப்பனே, நீர் இவர்கள் வாழ்வில் பெரியவராக விளங்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இவர்கள் முன்னேற்றத்தின் பாதையில் நடக்கட்டும், முன்னேறட்டும், பெருகட்டும், விரிவாக்கத்தை அடையட்டும், மேலும் மேலும் முன்னேறட்டும், மகிமையின் மேல் மகிமை அடையட்டும். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. எப்போதுமே அதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா கர்த்தர் நமக்கு மகிமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம்லாம் ஒரு இன்விடேஷன். அவர் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் ஒரு அழைப்பு. வா, என்கிட்ட நெருங்கி வா, என் கூட பேசு, உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை எனக்கு வெளிப்படுத்து. நான் உன் வாழ்க்கையில் உதவி செய்ய விரும்புகிறேன், உனக்கு உதவி செய்ய விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய தேவன் இப்படி பைபிள் முழுவதும் அருமையான வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு பிடித்த ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, அதாவது பதில் கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இது ஒரு இன்விடேஷன் பாருங்கள். கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு தெரியாத காரியங்கள் இருக்கிறது, உனக்கு எட்டாத காரியங்கள் இருக்குது, பெரிய காரியங்கள்லாம் இருக்குது. நான் அதை உனக்கு காண்பிக்க விரும்புகிறேன், உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு கர்த்தர் இன்விடேஷன் கொடுக்குறாருங்க. ரெடி. இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இது இந்த வாக்குத்தத்தத்தெல்லாம் நான் பைபிள் வாசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த காரியங்களை சொல்லிலாம் ஜெபிக்கிறது என்னுடைய வழக்கம். இதெல்லாம் செய்யுங்க. இதெல்லாம் செய்ய 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 கர்த்தர் உங்களை மேலான காரியங்களுக்கு வழி நடத்துவார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா டு ஜீசஸ். எப்போதுமே கண்ணுக்கு நமக்கு எதுன்னு சொல்லுவாங்களே, ஒரு சிலர் வந்து இந்த தே கேன் ஒன்லி லுக் அட் வாட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தேர் நோஸ். மூக்குக்கு முன்னாடி இப்படி பக்கத்தில் வந்து நிற்கிற காரியங்களை தான் அவங்க பார்ப்பாங்க. இந்த விரிவாக அவங்க, அதாவது ஒரு சிலர் எப்படின்னா, அவங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பிரச்சனைகள் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். ரைட்? கர்த்தர் அவங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம், அவங்களுக்காக வைத்திருக்கிற நோக்கம், கர்த்தருடைய மன விருப்பங்கள், இதெல்லாம் அவங்க மைண்டுக்கு நுழையாது. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை தீரணும்னு அப்படியே ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிரச்சனை தீர்ந்தோடனே அடுத்த பிரச்சனை வரும், அது தீரணும்னு ஜெபிப்பாங்க. அவங்க ஜெப வாழ்க்கையே அவங்க பிரச்சனையை சரௌண்டடாக சுற்றி தான் அமைஞ்சிருக்கும். பிரச்சனை இல்லைன்னா அவங்களுக்கு ஜெப வாழ்க்கையே காலியாகி போயிடும். அந்த மாதிரி சூழ்நிலையில் இருப்பாங்க. அவங்க ஜெப வாழ்க்கை வந்து கர்த்தரோடு இருக்கிற அந்த உறவை சார்ந்ததாக இல்லை, அவங்க ஜெப வாழ்க்கை வந்து அவங்க பிரச்சனையை சார்ந்ததாகவே இருக்குது. ரைட்? அதுலேருந்து கொஞ்சம் நம்ம வெளியில் வரணும். வெளியில் வந்து தேவனோடு ஒரு உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். அவருடைய இருதயத்தை அறிந்து கொள்ள பிரயாசப்பட வேண்டும். கர்த்தாவே, உங்கள் இருதயத்தில் என்ன இருக்குது, நீங்கள் நான் எப்படி ஜெபிக்கணும்னு விரும்புகிறீங்க, உம்முடைய ராஜ்யத்திற்காக நான் எப்படி, ராஜ்யத்தின் காரியங்களுக்காக நான் எப்படி ஜெபிக்கிறது, இதெல்லாம் கேட்டு பழகணும். அப்படி அந்த லெவலுக்கு நீங்கள் உங்கள் மனம் மாறும்போது தான் உங்கள் ஜெப வாழ்க்கை பலப்படும். ஜெபத்தில் நீங்கள் வல்லமை உள்ளவர்களாக மாறுவீங்க. இல்லைன்னா இந்த ஒரு பிரச்சனை தீர்ப்பதற்கு ஜெபிப்பீங்க, அப்புறம் அந்த பிரச்சனை தீர்ந்தோன்னே வேறு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை, கர்த்தாவே இதை தீர்த்து கொடுங்க, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கள், இந்த பிரச்சனை முடியட்டும் அப்படின்னு அதுக்கு ஜெபிச்சிட்ருப்பீங்க. அப்புறம் அது முடிஞ்சோடனே வேறு பிரச்சனை வரும், அப்போ அதுக்கு ஜெபிச்சிட்ருப்பீங்க. இப்படியே உங்கள் ஜெப வாழ்க்கை அந்த பிரச்சனை லெவல்லையே உக்காந்துரும், மேலே முன்னேறி வரவே முடியாது. ஹல்லேலூயா. அதனால் கர்த்தரோட உறவு வளர்த்து கொள்ளுங்கள். ரைட்? பைபிளை வாசிக்கும்போது அதில் இந்த பைபிளை உங்கள் ஜெபமாக மாற்றுங்க. பைபிளை நீங்கள் வாசிக்கிற காரியங்கள்லாம் ஜெபமாக ஏறெடுக்க பழகுங்க. இப்படிலாம் செய்யணும். அப்படி செய்யும்போது தான் கொஞ்சம் மேலே எழும்பி வர முடியும். கர்த்தர் நினைக்கிற அளவுக்கு, எதிர்பார்க்குற அளவுக்கு அப்போ தான் உங்களால் வளர முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்கள், கர்த்தர் வந்து விசுவாசத்திற்கு ஒரு பிரதானமான இடத்தை கொடுத்துருக்கிறார் பைபிளில். நாமும் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தேவ ராஜ்யத்தில் சகலம் விசுவாசத்தினால் செய்யப்படுகிறது. விசுவாசத்தை பயன்படுத்தினா தான் தேவனுடைய கிருபையை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். தேவனுடைய வல்லமையை நம்மளால் அப்போ தான் பெற்றுக்கொள்ள முடியும். தேவ ராஜ்யத்தில் பலனுள்ளவர்களாக, வெற்றி பெறுகிறவர்களாக நீங்கள் வாழணும்னு நினச்சிங்கன்னா விசுவாசத்தை பின்பற்றுவது அவசியம். விசுவாசத்தை வளர்த்து கொள்வதில் நீங்கள் கவனம் கொடுக்கணும். உங்கள் ஜெப வாழ்க்கை வல்லமையுள்ளதாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விசுவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். ரைட்? சும்மா வாயத்திறந்து என்னத்தையும் ஜெபிச்சோம்னுலாம் அப்படி அந்த ஜெபத்துக்கெலாம் அவ்வளோ ஒன்றும் வல்லமெல்லாம் இருக்காது. ஜெபத்துக்கு வல்லம் இருக்கணும்னா விசுவாசம் பேக்ரவுண்டாக இருக்கணும். அப்போ தான் ஜெபத்துக்கு வல்லம் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் என்பது எல்லா வகையான ஜெபத்துக்கும் பொதுவானது. பல வகையான ஜெபங்கள் இருக்குது, அதில் குறிப்பாக விசுவாச ஜெபம்னே ஒரு தனி வகை இருக்குது. ரைட்? ஆனால் விசுவாசம் என்பது எல்லா ஜெபத்துக்கும் பொதுவானதாக இருக்கிறது. தேவ வார்த்தை, இயேசுவின் நாமம், பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல், ரைட்? இது எல்லாமே எல்லா ஜெபங்களுக்குமே பொதுவானது. எல்லா ஜெபங்களிலும் எந்த விதமான ஜெபத்தை நீங்கள் ஏறெடுத்தாலும் இந்த காரியங்கள்லாம் அதில் இருக்கணும். ரைட்? காமன் ஃபேக்டர்ஸ். அப்போது நம்ம வந்து நம்ம மற்ற காரியங்களுக்கெல்லாம் இப்போ கவனம் கொடுக்கல, குறிப்பாக விசுவாசத்தை தான் இந்த போதனையில் ஸ்டடி பண்ணுறோம். அதனால் பாருங்கள், விசுவாசத்தை எப்படி வளர்த்து கொள்வது, விசுவாசத்தை எப்படி கட்டவிழ்ப்பது என்பதை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். ரோமர் 10ஆம் அதிகாரம். ரோமர் 10
ஹல்லேலூயா டு ஜீசஸ். 13ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிப்போம். இங்கே கர்த்தர் நமக்கு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். ரைட். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அதாவது தொழுது கொள்கிறது என்பது ஜெபத்தை குறிக்கிறது. அப்போ ஜெபிக்கிற எவனும், கர்த்தருடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன், அவர் நாமத்தினால் ஜெபிக்கிறவன். 14ஆம் வசனத்தை கவனிங்க. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? பாருங்கள், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும்னா அவரை விசுவாசத்தோடு அவரை நோக்கி நம்ம கூப்பிடணும். அப்படின்னா ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் அவரை கூப்பிடணும். அப்படின்னா விசுவாசம் இருக்கணும் பேக்ரவுண்டில். அப்போ இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அந்த விசுவாசம் இல்லைன்னா அதை செய்ய முடியாது. அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? அப்போது விசுவாசத்தோடு தொழுது கொள்ளணும், விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அப்படின்னா முதல்ல அவரை குறித்து, அவர் எனக்காக ரட்சிப்பை உண்டு பண்ணியிருக்கிறார் அப்படின்றத குறிச்செல்லாம் நான் கேள்விப்படணும் இல்லையா? அதை சம்மந்தப்பட்ட தேவ வார்த்தையை நான் கேட்கணும். கேட்டால் தான் விசுவாசம் உண்டாகும். பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? சரி, அப்போ நீங்கள் கேட்கணும்னா அதை சொல்லக்கூடிய ஒரு ஆள் உங்களுக்கு வேணும். உதாரணமாக பாருங்கள், அப்போஸ்தலருடைய நடபடிகள் 8ஆம் அதிகாரம். இங்கே சமாரியாவில் பிலிப்பு அருமையாக பிரசங்கம்லாம் பண்ணி கர்த்தருடைய நாமத்தில் பலத்த அற்புதங்கள்லாம் செஞ்சு அங்கே பெரிய ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது. அந்த அசைன்மெண்ட்டு முடிஞ்ச உடனே வானதூதர் இந்த வனாந்தரத்துக்கு போ அப்படின்னு டைரக்ஷன் கொடுக்குறாரு. அங்கே போன ஆவியானவர் ஒரு அங்கே ஒரு ஆள் இருக்கிறாரு, ஒரு பெரிய ராணியோட ட்ரெஷரர். அவருடைய ரதத்தோடு போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்கிறார் ஆவியானவர். அப்போ அங்கேருந்து ஆரம்பிப்போம், அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 29ஆம் வசனம். ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்துக்கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். ஹல்லேலூயா. அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசியா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். இவர் வாசிக்கிறாரு, ஆனால் என்ன எழுதியிருக்குதுன்னு இவருக்கு விளங்கலை. யாரை குறித்து சொல்கிறாங்க, என்ன நடக்குது அங்கே, அதெல்லாம் ஒன்றும் அவருக்கு விளங்கலை. அதனால் அவரை கேட்குறாரு, பாருங்க, இது யாருங்க? அந்த தீர்க்கதரிசி தன்னை குறித்து எழுதுகிறாரா, இல்லை வேறு யாரை குறித்தும் எழுதியிருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொன்ன பதிலை கொஞ்சம் கவனிங்க. 31ஆம் வசனம். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி, கவனிங்க, அது இதில் எழுதியிருக்கிற காரியங்களை எடுத்து எனக்கு ஒருத்தர் விளக்கி சொல்லலைன்னா அது எனக்கு எப்படிங்க வழங்கும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் பிலிப்பு ஏறி தன்னுடைய உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த தேவ வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டைப் போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல் அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்ல முடியும் என்பதை, இது நம்முடைய ஆண்டவராக இயேசுவை குறித்த வசனம். அவர் சிலுவையில் தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த காரியங்களை குறித்து போதிக்கிற ஒரு வசனம் இல்லையா? அப்போது 34ஆம் வசனம். மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த தேவ வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். சொல்லுங்கள், பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையில் தண்ணீர் ஒரு இடத்திற்கு அவர்கள் வந்தபோது, மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். பிலிப்பு நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தார். சொல்லுங்கள், விசுவாசித்தார். எங்கேருந்து அவருக்கு விசுவாசம் வந்திருக்கும்? பிலிப்பு இயேசுவை குறித்து பிரசங்கிச்சு இருக்கிறார், பிரசங்கத்தை கேட்டிருக்கிறார். கேட்டதுனால இப்போ என்ன உண்டாச்சு? விசுவாசம் உண்டாயிருச்சு. அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்தச் சொல்லி, அப்போது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தான். அதாவது இப்போ இங்கே பார்க்குறோம் இல்லையா, அங்கே ரோமர் எழுதப்பட்ட காரியம் இங்கே அப்படியே நடக்குது. அந்த அவர் பைபிளை வாசிக்கிறாரா, ஆனால் அதில் என்ன எழுதியிருக்குதுன்னு ஒன்றும் விளங்கலை. அவருக்கு விளங்காததுனால விசுவாசம் வரலை.
ரைட், வாசிக்கிறார், கரெக்டான வசனங்களை வாசிக்கிறார். ஆனால் என்ன எழுதியிருக்குது, அதுக்கு என்ன அர்த்தம், அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம், இது எதுவுமே அவருக்கு தெரியல. அதனால் அவருக்கு அந்த வசனத்தினால் அவருக்கு பிரயோஜனம் உண்டாகலை. ஆனால் இங்கே வசனத்தை தெரிந்த பிலிப்பு அது என்ன அர்த்தத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்குது, யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அதை விசுவாசித்தால் இந்த மனுஷனுக்கு என்ன பிரயோஜனம், இதெல்லாம் அறிந்த பிலிப்பு ரைட் தேவ ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு அந்த வசனத்தை அந்த மனுஷனுக்கு பிரசங்கிக்கிறார் பாருங்க. அப்படி பிரசங்கிக்கும்போது அதை கேட்கிற அந்த மனிதனுக்கு என்ன உண்டாச்சு, விசுவாசம் உண்டானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதை மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ தொடர்ந்து வாசிப்போம். பிரசங்கிக்கிறவன் 14ஆம் வசனம் 2ஆம் பகுதி. பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. இங்கே எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிரசங்கம், அறிவிப்பு, ரைட், கேட்பது, இந்த வார்த்தைகள்லாம் திரும்ப திரும்ப வருதுன்றதை கவனிங்க. ஹல்லேலூயா. ஆதலால் விசுவாசம் கேள்வினால் வரும். ஓகே, 16. ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் கவனிங்க, இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தான் இந்த கன்க்ளூஷனை பவுல் அப்போஸ்தலன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதுகிறார். ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி எப்படி வரும், தேவனுடைய வசனத்தினால் வரும். ஹல்லேலூயா. அப்போ அங்கே பார்க்குறோம், அந்த மனுஷன் தேவனுடைய வசனத்தை கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்ட உடனே இயேசு மீது விசுவாசம் வருகிறது. இயேசுடைய நாமத்தை தொழுது கொண்டு ரட்சிக்கப்படுகிறான், ஞானஸ்நானத்தை பெறுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போது இதுதான் தேவ ராஜ்யத்தின் வழிமுறை. ரட்சிப்புக்கு மட்டும் இல்லை, எதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் இதுதான் வழிமுறை. ரைட். அடுத்து நமக்கு குறிப்பாக ஒன்று பார்த்தோம், தேவ வார்த்தையை நாம் வாசித்து நம்முடைய வாயினாலே அதை வாசித்து நம்முடைய காதினால் கேட்கும் போதும் விசுவாசம் வரும். உங்களுக்கு அந்த வார்த்தையோட அந்த வெளிப்பாடு அறிந்து உணர்ந்து நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கும்போது, அந்த வார்த்தை உங்கள் காதில் கேட்கும்போது, அந்த வார்த்தையினாலே உங்களுக்கு என்ன உண்டாகும், விசுவாசம் உண்டாகும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் எழுதப்படும். அந்த வார்த்தையின் மூலமாக நல்ல ஆசைகள் பிறக்கும், நம்பிக்கை பிறக்கும், விசுவாசம் பிறக்கும். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கும்போது, இல்லை விசுவாசத்தோடு பேசும்போது, அறிக்கை செய்யும்போது வல்லமை உண்டாகும். ஹல்லேலூயா. இதை குறிச்செல்லாம் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கி இன்னும் ஒரு சில காரியங்களை பார்ப்போம். இன்றைக்கி இந்த முழு நிச்சயம் என்கிற ஒரு காரியத்தை குறித்து நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோம். ரைட். தேவன் உங்களுக்கு முழு நிச்சயம் உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறார். அவரை நோக்கி கூப்பிடும்போது, அந்த ஜெபத்தினாலும் சரி, இல்லை அவரை விசுவாசித்து நீங்கள் அறிக்கை செய்யும் போதும் சரி, ரைட், அது சும்மா வெறும் வெத்து வார்த்தைகளாக இல்லாமல் இருதயத்திலிருந்து விசுவாசத்தோடு வர வேண்டும். ரைட். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அது வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகள், அப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு தான் வல்லமை உண்டு. புரியுதா? ஜெபம்லாம் பாருங்கள், இந்த மேலோட்டமாக மனசுலேருந்து வர்றது கிடையாது. இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்வேன் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு அப்படி ஏறெடுக்கப்பட வேண்டும். சும்மா எதமா ஜெபிச்சு பார்ப்போம், எல்லாத்தையும் ட்ரை பண்ணியாச்சு, இதையும் ட்ரை பண்ணுவோம், ஒர்க் ஆனால் நல்லது, இல்லாட்டினா வேறு எதையா பார்ப்போம், அந்த மாதிரி ஜெபங்களுக்கெல்லாம் எடுப்படாது. நீங்கள் ஜெபத்தில் வளரணும்னா இந்த விசுவாசத்தோடு ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஜெபிக்க போகிறேன், கர்த்தர் கேட்க போகிறாரு, பதிலை பெற்றுக்கொள்ள போகிறேன், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு விசுவாசத்தோடு தான் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அதை தான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறார். புரியுதா? அந்த இடத்துக்கு எப்படி வர்றதுன்றதை குறித்து தான் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். அவர் இப்படியே சொல்கிறார் பாருங்க, 5ஆம் வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ரைட், டெஃபினட். ஆனாலும்
அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. கேட்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த மாதிரி வசனங்கள்லாம். ஆனால் இதெல்லாம் கற்றுக்கொண்டு இந்த இடத்துக்கு நான் வளரணும், கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டு மேலே வரணும். நம்முடைய அனுபவத்துக்கு ஏற்ற விதத்தில் தேவ வசனத்தை டைல்யூட் பண்ணக்கூடாது. ரைட்? தேவனுடைய அந்த ஸ்டாண்டர்டை கீழே கொண்டு வர ட்ரை பண்ணக்கூடாது. அவர் என்ன விரும்புகிறாருன்றதை கவனித்து, கர்த்தாவே அந்த இடத்துக்கு நான் வரணும், உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் உங்களை மேலே தூக்குவார். புரியுதா? ஹல்லேலூயா. என்றைக்குமே தேவனுடைய வார்த்தையை நம்முடைய அனுபவத்துக்கு நேராக குறைக்க ட்ரை பண்ணவே கூடாது. அவருடைய வார்த்தையின்படி நாம் மேலே ஏறி வர ட்ரை பண்ணணும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய எண்ணம் உன் எண்ணம் இல்லை, என் எண்ணம் இங்கே வானத்து லெவலில் இருக்குது, உன் எண்ணம் அங்கே தரமட்டத்தில் இருக்குது. ஏன் அதை சொல்கிறாரு? மேலே ஏறி வான்னு கூப்பிட்றாரு. புரியுதா? வா, என்னுடைய யோசனையின் அளவுக்கு, நான் விரும்புகிற அளவுக்கு நீ மேலே ஏறி வான்னு அழைப்பு கொடுக்குறாரு. அப்போ அதுதான் வளர்ச்சி. என் இடத்துக்கு கர்த்தரை குறைக்கிறது வளர்ச்சி கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை குறைச்சி கீழே கொண்டு வர ட்ரை பண்ணுறது வளர்ச்சி கிடையாது. அவர் எதிர்பார்க்கிற இடத்துக்கு நான் மேலே ஏறி போகிறது தான் வளர்ச்சி. அதுதான் மகிமையின் மேல் மகிமை அடைகிற அனுபவம். புரியுதா? ஹல்லேலூயா. அதனால் நம்ம எப்பொழுதுமே இந்த வேதத்தில் பார்க்குற அந்த காரியங்களை பார்த்துட்டு கர்த்தர்கிட்ட கேட்கணும், கர்த்தாவே இதை நான் விரும்புகிறேன், இப்படி ஜெபிக்க விரும்புகிறேன், இந்த இடத்துக்கு நான் வர விரும்புகிறேன், உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். இங்கு ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து பேசும்போது கர்த்தர் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். அதை கொஞ்சம் வாசிப்போம். 21ஆம் வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஒரு காலத்தில் அவர் இந்த காரியங்களில் விசுவாசத்தில் வல்லவனாலாம் இல்லை. ஒரு காலத்தில் கர்த்தர் சொன்னதை கேட்டு சிரிச்சார். ஒரு காலத்தில் கர்த்தர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, நீங்கள் எனக்கு பிள்ளையே கொடுக்கல அப்படின்னு புலம்புறாரு. ரைட்? ஒரு காலத்தில் மனைவி சொன்ன ஒரு இயற்கையான அந்த உலகத்துக்கு ஒத்த ஒரு ஐடியாவை ஏற்றுக்கொண்டு ஆகார் மூலமாக ஒரு பிள்ளையை பெற்றுக்கொண்டார். கர்த்தர் விசுவாசித்து சாரால் கர்ப்பம் தரிப்பான்னு விசுவாசிக்காமல் வேறு ரூட்டில் எடுத்துகிட்டு போயிடுறார், ஈஸியான ரூட்டு. கர்த்தர் பிற்காலத்தில் 2 பேரையும் கரெக்ட் பண்ணுறாரு. ஆபிரகாமும் சாராலையும் கரெக்ட் பண்ணி அவங்கள ஒரு மேலான இடத்துக்கு தூக்குறாரு. ரைட்? அவங்க இயற்கையாக தான் சிந்திச்சு கொண்டு இருந்தாங்க இந்த காரியத்தை பொறுத்த வரைக்கும், பிள்ளை பெற்றுக்கொள்வதை பொறுத்த வரைக்கும். ரைட்? கீழே இருந்தாங்க பாருங்க, மேலே இல்லை. அவங்க எடுத்த உடனே ஆபிரகாம் இதை முழு நிச்சயமாக நம்பலை. முதல்ல லோத்து தன்னுடைய அண்ணமே, ரைட், சரி நமக்கு வாரிசாக இருப்பார், நம்ம ரத்தம் தானே, நமக்கு பிள்ளை இல்லாட்டினாலும் அவர் இருக்கிறார் அப்படின்னு ஒரு லைஃப்பில் போயிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவன் விட்டுட்டு ஓட்டான். இப்போ அவன் போனதுக்கப்புறம் வேலைக்காரன் வாரிசாக போகிறான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ கர்த்தர் அதெல்லாம் படிப்படியாக மாற்றி அவருக்கு வார்த்தையை சொல்லி கொடுத்து, தன்னுடைய வழிமுறைகளை சொல்லி கொடுத்து அவரை மேலே தூக்குறாரு. என் இடத்துக்கு ஏறிவான் சொல்கிறார். தெளிவா இஸ்மாவேல் உடன்படிக்கையின் வாரிசு கிடையாது, உன் பிள்ளைன்றதுனால ஆசீர்வதிக்கிறேன், ஆனால் உடன்படிக்கை ஈசாக்கு கூட தான் அழுத்தம் திருத்தமாக சொல்லி அவருடைய மனசை திருப்பி தன்னுடைய பாதைக்கு கொண்டு வராரு. கர்த்தர் மெதுவாக கொண்டு தான் விரும்பின அந்த காரியத்தை தான் விரும்பின விதத்தில் செய்யும்படி அவங்க 2 பேருக்கும் போதிக்கிறார். ரைட்? ஆபிரகாமுக்கு போதிக்கிறாரு, சாராளுக்கு போதிக்கிறாரு. அதுக்கப்புறம்தான் 2 பேரும் தேவனை நல்ல ஆழமாக விசுவாசித்து ஈசாக்கை பெற்றுக்கொண்டார்கள். ரைட்? எதுக்கு இதெல்லாம் காமிக்கிறோம்னா, இன்றைக்கி நம்ம அந்த இடத்துல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் விசுவாசத்தின் தகப்பனாகி ஆபிரகாமை அப்படி தான் வழி நடத்தினார். ஆபிரகாம் இயற்கையானதான் யோசிச்சுட்டு இருந்தார். அவரை மாற்றுறாரு கர்த்தர் படிப்படியாக. மாற்றி தான் விரும்புகிற விதத்தில் அவர் சிந்தித்து விசுவாசித்து தான் விரும்பின அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவரை வளர்க்கிறார், போதிச்சு ட்ரெயின் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கிட்டு ஒரு உதாரணத்தை பார்ப்போம். நல்ல ஒரு உதாரணம். முழு நிச்சயத்துக்கு ஒரு அம்மா அருமையான எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க. அதை கொஞ்சம் பார்த்து இன்றைக்கி முடிப்போம். மார்க் 5ஆம் அதிகாரம்
இங்கே வந்து ஒரு தாயை குறித்து, ரைட், பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்படின்னு ஒரு பெண்ணை குறித்து வேதம் நமக்கு போதிக்கிறது. 25ஆம் வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, 12 வருஷம் இந்த வியாதி உள்ளவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாருங்கள். ரத்தம் உடம்புலேருந்து வெளியில் போயிட்டே இருக்கும். ரைட், ஒரு 2 நாள் ரத்தம் வெளியில் போனாலே ரைட் பாடி வீக் ஆயிரும், டயர்டாயிரும். ஏன்னா ரத்தத்தில் தான் ஜீவன் இருக்குது. அப்போ ரத்தம் வெளியில் போகும்போது ஜீவனே வெளியில் போகுது. புரியுதா? அதனால தான் ஒரு சிலர்லாம் பார்த்து இந்த ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நடப்பன மாதிரி இருப்பாங்க. அப்படியே தோலெல்லாம் வெளுத்து போய் ஒரு மாதிரி இருப்பாங்க பார்க்குறதுக்கு. பார்த்துருக்கீங்களா? நம்ம ஜீவனே இல்லாமல் வத்தி போயிருப்பாங்க. ரைட், அப்படி டெய்லி ரத்தம் போயிட்டு இருந்துச்சுன்னா அது ரொம்ப கொடூரமான ஒரு இடம். பாடி ரொம்ப வீக் ஆயிரும். ரைட், இதெல்லாம் தாண்டி அவங்க வந்து கொஞ்சம் பலம் வேணும்னா அதிக போஷாக்கான உணவை ரொம்ப அதிகமாக சாப்பிடணும். ரைட், அதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய காரியங்கள்லாம் இருக்குது. 26ஆம் வசனத்தை கவனிங்க. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது. கவனிங்க, ஒரு சிம்பிள் சென்டென்ஸில் சொல்லிட்டார் கர்த்தர். ஆனால் கொஞ்சம் உட்காந்து சிந்திச்சு பார்க்கணும். 12 வருஷம், 1 நாள் 2 நாளில் 2 வாரம் 2 மாதம் 1 மாதம் 1 வருஷம் கூட இல்லைங்க. 12 வருஷம் டெய்லி வெளியில் ரத்தம் போகுது. ரைட், இந்த அம்மா கொஞ்சம் வைராக்கியமான அம்மா, எப்படியாவது இந்த வியாதியிலேருந்து விடுதலை உண்டாகணும் அப்படின்னு சொல்லி பல வைத்தியர்களை ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வைத்தியர் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு, அது ஒர்க் அவுட் ஆகலை. அடுத்த வைத்தியர்கிட்ட போகிறாங்க, அதுக்கப்புறம் அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. இன்னொரு வைத்தியரை பார்க்குறாங்க. இப்படி வைத்தியர் மேலே பல வைத்தியர்களை பார்த்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. எதுவும் யார் மூலமாகவும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிளிக் ஆகி அந்த வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகவில்லை. பத்தாததுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து இவங்களை வருத்தப்படுறதுனா சும்மா ஏதோ சோகமாக இருந்தாங்கன்னு இல்லை, சரீரத்தில் சஃபரிங், வலி, வேதனை, அதை தான் இங்கே வருத்தம்னு எழுதியிருக்கு வேதத்தில். ரைட், இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக இந்த அம்மாவுக்கு வலி, வேதனை சரீரத்தில். ஒரு பக்கம் பலவீனம் வியாதினால், இன்னொரு பக்கம் அதை தீர்க்கிறதுக்காக கொடுக்கப்படுகிற ட்ரீட்மெண்ட்டு வலியும் வேதனையும் உங்களுக்கு கொடுக்குது. பார்த்துருக்கிறீங்களா? ஒரு சிலர் அந்த கீமோதெரப்பி எடுக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர் கூட அவங்கள அவ்வளோ வருத்தப்படுத்துது. அந்த இந்த ட்ரீட்மெண்ட் இருக்குது, அவ்வளவு வேதனையை உண்டாக்கும். நான் பார்த்துருக்குறேன், அவ்வளவு வேதனையை உண்டாக்கும். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்னால் அவதிப்படுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த அம்மா அந்த மாதிரி 12 வருஷமாக வியாதினால் இப்போ அவதிப்பட்டது பத்தாதுன்னு ட்ரீட்மெண்ட்னாலையும் இந்த அம்மா இப்போ அவதிப்பட்டுருக்குறாங்க. 2 அவதி. சரி, பட்ட அவதிக்கெலாம் ஏதாவது பலன் இருந்தால் பரவாயில்ல, ஏதாவது அட்லீஸ்ட்டு வியாதி முத்தாமல் இருந்தாலாவது பரவாயில்ல, அதே நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை படிப்படியாக சரியாயிட்டு வருது அப்படின்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எதுவுமே இல்லை, படிப்படியாக குணமாகவும் இல்லை வியாதி முத்தி போகாமல் அதே நிலைமையில் இருக்குது அப்படின்றதா கூட ஏதோ கொஞ்சம் ஒரு திருப்தி இருக்கும். சரி, சாகாமல் பொழைச்சிருக்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையாவது இருக்கும். ஆனால் வியாதி முத்திக்கிட்டே இருக்குது. ரைட், பத்தாததுக்கு இந்த அம்மா கையில் கொஞ்சம் நல்லா காசெல்லாம் இருந்துருக்குது. இந்த 12 வருஷமாக செலவழிச்சு இப்போ அந்த காசும் தீர்ந்து போச்சு. எல்லா வகையிலையும் பார்த்தோம்னா வாழ்க்கை அதிமோசமாக மாறிக்கிட்டு இருக்குது. கையில் பணம் இருந்துச்சு, ஓரளவுக்கு பலன் இருந்துச்சு. இப்போ பலனும் முத்தி போய் பலம் குறைஞ்சி போய் வியாதி முத்தி போய் பணமும் காலியாகி ஒரு டோட்டல் அப்ஜெக்ட் ஃபெயிலியர். வாழ்க்கையே தோல்வியாக முடிஞ்சு மோசமான ஒரு முடிவுக்கு வரப்போகிற ஒரு நிலைமையில் இந்த அம்மா நிற்கிறாங்க. நிறைய பேர் அந்த நேரத்தில் எதையுமே நம்ப மாட்டாங்க, எதையுமே ஏற்றுக்க மாட்டாங்க, எதையும் விசுவாசிக்க மாட்டாங்க. என்னப்பா இவ்வளோ வருஷமாக பாடுபட்டு ஒன்றும் சரியாகலை, இனிமேல் என்ன தாக போகுது அப்படின்ட்டு விட்டுருவாங்க. ஆனால் இந்த அம்மா அப்படி இல்லை பாருங்க. 27ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, சொல்லுங்கள் கேள்விப்பட்டு, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். விடுதலைக்கு வந்து இயேசுவை குறித்து கேள்விப்படணும். இயேசுவை குறித்த வார்த்தை போதிக்கப்பட வேண்டும், பிரசங்கிக்கப்பட வேண்டும். ரைட், இயேசு யார், அவர் என்ன செய்வார் அப்படின்றது சொல்லப்படணும். ரைட், அறிவிக்கப்படணும். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, இது வந்து மறுபடியும் ஒரு சென்டென்ஸில் முடிச்சிட்டாரு கர்த்தர். நான் யோசித்து பாருங்கள், இந்த மாதிரி என்ன கேள்விப்பட்டாங்க? பேதுரு சொல்கிறாரு இல்லையா,
தேவனால் இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து பிசாசினால் அவதிப்படுகிற எல்லாரையும் குணமாக்குகிறார். இதான் அந்த அம்மா கேள்விப்பட்ட சத்தியம். அந்த இயேசுவை குறித்த அந்த சத்தியம் யூதேயா, எருசலேம், இஸ்ரவேல், கலிலேயா முழுவதும் அப்படியே பரவி இருக்குது. எல்லா மக்களும் அதை கேள்விப்படுறாங்க. இயேசுவும் போகிற இடத்துல பூரா ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தையை, ஆவியானவர் என் மேலே கர்த்தர் இந்த நன்மைகளெல்லாம் செய்ய அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு போகிற இடம் பூரா சொல்கிறார் ஏசப்பா. சொல்லிவிட்டு மக்களை குணமாக்கி அதை நிரூபிச்சும் காமிக்கிறார். அதுதான் வேதத்தில் கிறிஸ்துவின் கிரியைகள், அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவரின் கிரியைகள் அப்படின்னு போதிக்கப்படுகிறது நமக்கு. ரைட்? அப்போ அதைத்தான் இந்த அம்மா கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டோன்னே இந்த அம்மாக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஆஹா என்ன குணமாக்க ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த வியாதியிலேருந்து அந்த அம்மா எல்லாரையும் அவர் குணமாக்குகிறவராக சுற்றி திரிகிறார் அப்படின்னு கேள்விப்படுறாங்க. அது அம்மா இந்த அம்மா பர்சனலாக எடுத்துக்கிட்டாங்க பாருங்கள். என்னை குணமாக்குவார் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை. இந்த அம்மாவால் போய் கேட்க முடியாது. ஏன்னா இந்த அம்மா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வியாதி உள்ளவங்கள ஒதுக்கி வச்சுருப்பாங்க. வீட்டிலேயே யாரும் சேர்க்க மாட்டாங்க. தனியாக ரூமு, தனியாக பாத்திரம் பண்டம், தனியாக புழங்குறதுக்கு, படுக்கிற கட்டிலேருந்து மேட்ரஸ்லேருந்து உடுத்துகிற துணி எதுவும் எல்லாமே உங்களுக்கு செப்பரேட். யாருமே இவங்க கூட மிங்கிள் ஆக மாட்டாங்க. பழைய ஏற்பாட்டின் பிரகாரம் இந்த அம்மா அசுத்தம் அப்படின்னு சொல்லி இவங்களை ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ரைட்? இந்த அம்மா வெளியில் போய் மற்ற யாரு கூடயும் மிங்கிள் ஆகலாம் முடியாது. இந்த அம்மா போய் மற்றவங்க மாதிரி கர்த்தாவே என் தலையில் கை வச்சு ஜெம்மிங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால் இந்த அம்மாவுக்கு மீறி வெளியில் போனால் கல் எடுத்து அடித்து இந்த அம்மா கொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆபத்தெல்லாம் இருக்குது. அப்படி சூழ்நிலையில் இந்த அம்மா வெளியில் போய் தைரியமாக அந்த தெய்வீக சுகத்தை எப்படியாவது பெற்றுக்கொண்டே தீருவேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா யூத பெண்மணி பாருங்கள். பழைய ஏற்பாடெலாம் தெரியும். அபிஷேகம் ஒரு மனிதனுடைய அந்த உடையில் கூட இருக்கும். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனுடைய உடையில் அந்த அபிஷேகம் தங்கி இருக்கும் அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு தெரியுது. ரைட்? நீங்கள் பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா எலிஷாவை பார்க்கலாம். அவருடைய எலும்புகள் அபிஷேகம் இருந்துச்சுன்னு வேதம் போதிக்குது. பவுல் அப்போஸ்தலனுடைய ஆடைகள், ரைட், பவுல் அப்போஸ்தலன் மேலே தொட்ட ஆடைகள், கைக்கொட்டையிலேருந்து ரைட்டு துணி எதுனாலும் அவர் மேலே போட்டு அதை எடுத்தால் அவர் மேலே இருக்கிற அபிஷேகம் அந்த துணிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்லாம் வேதம் போதிக்குது இல்லையா? இந்த அம்மாவுக்கு அது தெரிஞ்சிருக்குது. அதனால் இந்த அம்மா சொல்கிறாங்க, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அவருடைய ஆடையின் நுனியை நான் தொட்டால் கூட அந்த அபிஷேகம் என்னை குணமாக்கும் அப்படின்னு இந்த அம்மாவுக்கு ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்தை தான் இந்த அம்மா அறிக்கையாக சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க? நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன். அவரை போய் கேட்க முடியாது, தலையில் கை வைங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய ஆடையின் வஸ்திரத்தை நான் தொட்டேனா, அந்த நுனியை தொட்டால் கூட போதும், நான் குணமடைஞ்சிருவேன், அந்த அபிஷேகம் என்னை குணமாக்கும் அப்படின்னு இந்த அம்மா விசுவாசித்தாங்க. விசுவாசித்ததை முழு நிச்சயத்தோடு அறிக்கை செய்கிறாங்க. அதோடு நிப்பாட்டலை, எந்திரிச்சு கிளம்பி போய் தன்னுடைய விசுவாசத்தின்படி கர்த்தருடைய அந்த ஆடையை தொட்டன் மாத்திரத்தில் வேதம் போதிக்குது இயேசுக்குள்ளேருந்து வல்லமை புறப்பட்டு போய் அந்த அம்மாவை குணமாக்கிச்சு பாருங்கள். ரைட்? எதுக்கு இதை பார்த்தோம்னா அந்த முழு நிச்சயத்தை கவனிங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்லாம் போல, தொட்டால் குணமாவேன். அத்தனை பிரச்சனை இருக்குது, அவ்வளோ பாடு இருக்குது, அவ்வளோ வலி வேதனை, இத்தனை ஆண்டு பட்ட பாடு, அந்த கொடுமை இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த அம்மா ஏசப்பாவால் என்ன குணமாக்க முடியும், அவர் மீதாக இருக்கிற அபிஷேகம் அவர் ஆடையில் இருக்கும், அதை தொட்டால் நான் குணமாவேன் அப்படின்னு முழு நிச்சயமாக நம்பி போய் அதை செய்கிறாங்க பாருங்கள். இப்படிப்பட்ட நிச்சயத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்குறாரு. எங்கே வந்துச்சு இவ்வளோ நிச்சயம்? ஒன்று, அவங்க கேள்விப்படுறாங்க, அந்த கேள்விப்பட்ட காரியத்தை குறித்து தியானம் பண்ணுறாங்க, சிந்திக்கிறாங்க, ஆவியானவர் அவங்களுக்கு இதை சொல்லி கொடுக்குறாரு. புரியுதா? ரைட்? போய் ஆலயத்தோடு சரி நீ போக முடியாதுன்னு நினைக்கிற, தொட முடியாதுன்னு நினைக்கிற, ரைட், ஏசப்பா அவனை தொட மாட்டாருன்னு நினைக்கிற. ஏன்னா இந்த அம்மா மைண்டில் அப்படி தான் இருக்குது. அதான் பழைய காலத்து வழிமுறை இல்லையா, பழைய ஏற்பாட்டின் வழிமுறை அதுதான். ரைட்? அதனால் தொட முடியாதுன்னு நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க. என்ன பண்ணுவோம், ஏது பண்ணுறது, நம்ம எப்படி வெளியில் போகிறது, எப்படி தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வது, அவரால் முடியும், ஆனால் நான் எப்படி போகிறது, இப்படி பல காரியங்கள் அந்த அம்மா சிந்தித்து கொண்டு இருக்கும்போது சரி அவர்கிட்ட போய் நான் கேட்கக்கூட வேண்டாம்,
ஆடையை தொட்டால் போதும், ரைட், தொட்டுட்டு அப்படியே யாருக்கும் தெரியாமல் திரும்பி வந்துடுறேன். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இந்த அம்மா போகிறாங்க. ஏசப்பா திரும்பி யாரை என்ன தொட்டதுன்னு கேட்டதுனால தான் இந்த அம்மா பதில் சொன்னாங்க. இல்லைன்னா அப்படியே கமுக்கமாக கிளம்பி வீட்டுக்கு வந்திருப்பாங்க திரும்ப. ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு பக்கம் பயம் இருக்குது, நம்ம இந்த நிலமையில போய் தொட்டோம்னா நம்மளை கல் எடுத்து கொண்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த அம்மாவுக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா. அதையெல்லாம் தாண்டி ஆவியான ஒரு வெளிச்சம் கொடுக்குறாரு. போய் தொட்டால் போதும், நீ குணமடைஞ்சிருவேன். இந்த அம்மா அதை செய்கிறாங்க பாருங்கள். அந்த ஒரு முழு நிச்சயம். இந்த அம்மாவுடைய வார்த்தைகள் வீண் வார்த்தைகள் இல்லை, சும்மா ஏதோ ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒர்க் அவுட் ஆனால் நல்லாயிருக்கும் இல்லைன்னா விட்டுருவோம், அப்படி ஒரு இருமனதோடு இந்த அம்மா வரல, சந்தேகத்தோடு வரல, முழு நிச்சயமாக நம்பி சொல்கிறாங்க. தொட்டா குணமாவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு எதிர்பார்ப்போடு போய் தொடுறாங்க, ரைட். அப்போ தான் அந்த அம்மா குணமடைஞ்சாங்க. நம்மளாலையும் ஜெபத்தினால அந்த அம்மா அங்கே போய் லிட்ரலாக ஆடையை தொட்டாங்க. ஆனால் உங்களாலையும் கர்த்தருடைய வல்லமையை தொட முடியும். ஜெபத்தின் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக கர்த்தருடைய அந்த வல்லமையை ஆக்சஸ் பண்ண முடியும் இன்றைக்கும். ஆனால் அதை ஆக்சஸ் பண்ணணும்னா, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா, அந்த வல்லமையை விசுவாசத்தோடு ஜெபத்தை ஏறெடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால தான் என்ன சொல்கிறோம், கேளுங்க, தேவ வார்த்தையை கேளுங்க, திரும்ப 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 கேளுங்க, அதை குறித்து யோசிங்க, அதை குறித்து சிந்திங்க, அந்த காரியங்களை குறித்து கர்த்தரோட ஜெபம் பண்ணுங்க, ஜெபிங்க. அப்படி அந்த காரியத்தை வச்சு அப்படியே கர்த்தரோடு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் பாருங்கள், உள்ளுக்குள்ளே வெளிப்பாடுகள் உண்டாகும், ஆசைகள் உண்டாகும், நம்பிக்கை உண்டாகும், ஆழமான முழு நிச்சயத்தோடு செயல்படக்கூடிய ஒரு விசுவாசம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.